வணக்கம். இன்றைய குறளின் குறள் பதிவில் நாம் பார்க்க போகும் குறள், பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். அதாவது, பயனற்ற சொற்களையே பல காலமும் சொல்பவனை மனிதன் என எண்ண வேண்டாம், மனிதருள் பதர் என்று சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக அற்புதமான ஒரு திருக்குறளை தான் நம்முடைய வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம என்ன பண்ணாலும் சில பேர் நம்மை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. குற்றம் காண்பதும் குறை சொல்வதும் சிலரின் பழக்கம்னு நாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது சிலருக்கு பழக்கம் இல்லை, அவங்களுடைய ஒரு விதமான மனநோய். நாய்களுக்கு எப்படி ஒரு சில வண்ணம் மட்டும்தான் கண்களுக்கு தெரியுமோ, அதே மாதிரி தான் சில மனிதர்களுக்கும் மற்றவருடைய குறைகள் மட்டும்தான் அவங்களுடைய கண்களுக்கு தெரியும். உண்மையாவே நம்ம மேல குறை இருந்து அதை ஒருத்தர் சொல்றார் அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆனா வெறுமனே குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் பேசக்கூடிய வார்த்தைகளை எந்த விதத்திலையும் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. சிலர் பேசக்கூடிய தேவையற்ற வார்த்தைகளுக்கு நம்ம மதிப்பளிச்சோம் அப்படின்னா அது நம்மை பலவீனமாக்கிடும். ஏன்னா வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்றது அப்படிங்கிறது சில பேருடைய சுபாவமா இருக்கும். ரொம்ப வருஷம் அதுலயே அவங்க பழகி போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை யாராலையும் திருத்த முடியாது. எதற்கெடுத்தாலும் உங்களை ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா ஒன்னு அவர் மனசளவுல குறைவானவரா இருப்பாரு, இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துல அவர் பொறாமப்படுறாருன்னு அர்த்தம். என் கிட்ட பொறாமப்படுற அளவுக்கு என்ன இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஏதாவது ஒண்ணு நிச்சயமா இருக்கும். நிறைவடையாத மனசும் பொறாமப்படுற மனசும் தான் அடுத்தவங்களுடைய குறையை மட்டுமே பார்க்கும். பல நேரங்கள்ல மற்றவங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை கேட்கறதுக்கு நம்ம ஆசைப்படுவோம். அப்படி மற்றவங்களுடைய கருத்துக்கள் அவங்க தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்துக்கள் நம்முடைய மனசை பாழ்படுத்தாம நம்ம பார்த்துக்கணும். யோசிச்சு பாருங்க, யாருடைய வார்த்தைகள் உங்களை அதிகமா காயப்படுத்துதோ, யாருடைய வார்த்தைகள் உங்களை அதிகமா கஷ்டப்படுத்துதோ, யாருடைய வார்த்தைகள் உங்களை செயல்பட விடாம முடமாக்குதோ, அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான முக்கியத்துவம் தராதீங்க. ஏன்னா சிலருடைய நாக்கு கொட்டும் தேலை விட மோசமானது. சிலர் வெறுமனே உங்களை இழிவா பேசுறாங்க, உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அவங்க யாரா இருந்தாலும் அவங்கள ஒரு குப்பைக்கு சமமா பாருங்க. தேவையற்ற குப்பையை நீங்க கிளறீங்க அப்படின்னா அது உங்க மனசை தான் பாதிக்கும். சிலருக்கு நாம மதிப்பளிக்கிற வரைக்கும் தான் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நம்மை பாதிக்கும். அவங்களுக்கு எந்த விதமான மதிப்பு நம்ம அளிக்கல அப்படின்னா அவங்க பேசக்கூடிய எந்த வார்த்தையுமே நம்ம எதுவுமே செய்யாது. நான் முன்னமே குறிப்பிட்ட மாதிரி வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குதான். ஆனா எந்த வார்த்தைகளுக்கு நீங்க கேட்டீங்கன்னா நாம எந்த வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கிறோமோ அந்த வார்த்தைகளுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய சக்தி இருக்கு. மற்றவை அனைத்தும் வெறும் பதருக்கு சமமானதாகும். உயிர் இல்லாத உடல் எப்படி பிணத்திற்கு சமமானதோ அதே மாதிரி பயனில்லாத சொற்களை சொல்பவர்கள் வெறும் பதருக்கு சமமானவர்கள். உங்களுடைய தனிமையிலே இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க. இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும். நன்றிகள்.